நம்ம வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒன்னாதான் வேலை பார்க்கணும். ஒன்னா சேர்ந்து செய்வதே வெற்றிக்கு கொண்டு வரும். புரிஞ்சுதா? எஸ் சார். என்ன வேலைலாம் முடிஞ்சுச்சா இல்லையா? இல்லையே, கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஆமா சார் ப்ளீஸ். என்னது நீங்க இன்னும் முடிக்கலையா? எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வருது. எனக்கு வர்ற கோபத்துக்கு நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாடா. இல்ல உனக்கு ஒரு அடி. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இனிமே வேலையை முடிக்கல இப்படிதான் அடி விழும். சாரி பாட்டு என்ன அடிச்சு போறாங்க போல இருக்கு. சாவு 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 உனக்கு இருக்கு சாவு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார். வேலை நடக்க ஆரம்பிக்கட்டும். போய் அவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி நின்று எல்லா ஃபைல்ஸையும் கிளியர் பண்றது பாருங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏதோ ஒரு சின்ன சவுண்ட் கேட்குற மாதிரி இல்லை. கூட ஏதாவது இருக்கா? யார் அது புதுசா குரல்? பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருடா, ஒரு அழகான பொண்ணு நிக்கிறா. ஹலோ ஸ்வீட்டி, யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? யார் இது? புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்ன பாப்பா? உனக்கு 25 வயசு தாமா? பார்த்தாலே தெரியுது. நான் 30 வயசு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு 70 வயசு இருக்குமா? என்ன சார் பொய் சொல்லாதீங்க சார். சரி சார், அதை விடலாம் சார். நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். சரிம்மா, இந்த 2 கூமுட்டைகளை தவிர நீயாவது வேலை செய்யான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒன்னே சேர்த்து அது ஆயிரும். இனிமே நீ தான் என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர். இது நான் போடும் கட்டளை கட்டளை கட்டளை. உன் பேர் என்னம்மா? ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுற ஒரு ரூமுக்கு வா. அங்கே வந்து உன் பேர் அட்ரஸ்லாம் எழுதி கொடுமா. நான் வந்து நம்பர் மட்டும் கொடுத்து அட்ரஸ்லாம் கொடுக்கலண்ணா கூட பரவாயில்ல. வா, 2 மினிட்ஸ் தான் ஆகுமா. உன் பேர் என்னம்மா? ஒரு தாம் தைய தக்க தைய டான்ஸ் போடுங்க பார்க்கலாம். தயவு செய்து அழுவாதீங்கம்மா. நீங்க டான்ஸே போட வேணாம். ரூமுக்கு வாய போடுங்க கூப்பிட்டுக்கலாம். அவ உங்களை வரலாம் கிடையாது. வாமா, நான் சொன்ன ரூமுக்கு போலாம். என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது பவுடர் போட்டு மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு செயினை போட்டோன்னே என்ன இதுவே ஒரு 10 சவரம் இருக்கும் போலையே. நம்மக்கிட்ட கூட இவ்வளோ காசு இல்லையே. இவ தான் நம்மளுக்கு ஓனரா, நம்ம தான் அவளுக்கு ஓனரான்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா அவள் தான் ஓனர்னு நினச்சிக்குவாங்க. சரி, அவளுக்கு மரியாதையாக இங்கே இருக்கிற காஃபியையோ பீஸாவையோ கொடுத்து நைஸாக அப்படி பேரெல்லாம் கேட்டு அனுப்பி விட்றலாம். நல்லா இவளை வேலை பார்க்க வைக்கிறோம். வேலை பார்க்க வச்சு சம்பளம் கொடுத்தா அவள் கிடைக்கிற சம்பளத்தை அவள் கம்மியாக நினச்சிக்குவாளே. நம்ம பேசுகிறத அவளுக்கு கேட்டக்கூடாது. மேடம் மேடம், தயவு செய்து அந்த பீஸா டீலாம் குடிங்க மேடம். பரவாயில்ல, எனக்கு ஃப்ரீடம் மேடம். சரி, நான் சொல்கிற வேலையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி மேடம், சீக்கிரமாக சொல்லுங்கள். உங்கள் நேம் என்னது? லில்லி. உங்கள் ஊர் எங்கே இருக்குது மேடம்? தூத்துக்குடி இருக்கு சார். ஓ, அவ்வளவு தூரத்தில் இருக்கீங்களா? ஆமா, அடுத்த क्वेश्चन கேளுங்க. அட்ரஸ் சொல்கிறீங்களா இல்லையா? உங்கள் ஆப்ஷன் தான். அதுவா, நான் தாராளமாக சொல்கிறேனே. திருவள்ளுவர் நகர் 4th ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே என் வீடு தான். அவ்வளோ பெரிய வீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெரிய பங்களா. இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு அவங்க எதுக்கு நம்ம வீட்டில் வேலை வந்திருக்காங்க? ஆமாம், எங்களோட பங்களா. நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே உங்களால் என்ன பார்க்க முடியுமான்னு தெரில. ஆனால் எனக்கு இருக்கிற வேலைக்காரங்களை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். பிக்கல் வந்து நீங்களே எடுத்து டீ குடிங்க. டேஸ்ட்டாக இருக்கே இந்த டீ. வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம். வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுங்க. இல்லை நீங்கள் இங்கேயே ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன். வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை
தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கண்டினியூஸா அப்பதான்